வணக்கம். சிவன் ஸ்டோரி பார்க்க போகிறோம். நைட் டைம் ஆயிடுச்சு. பார்ட் 3 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிவன் கதைகள் பார்ட் 3 பை நரேட்டட் பை மிஸ்டர் தமிழன். ஸோ டேரெக்டாக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். எங்கே முடிஞ்சிச்சு அது இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டேரெக்டாக கதையை போய் பார்த்துடலாம். ஏன்னா அது 20 மினிட்ஸ் வீடியோ. டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நம்ம சதி கனவுல ஆண் பாதி பெண் பாதி ரெண்டும் சேர்ந்தாப்புல இருந்த அந்த விசித்திரமான ஒரு ரூபத்தை கனவுல பார்த்து மிரண்டு போய் எந்திரிச்சாங்க. அவங்களோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு ஒரு அக்கா உள்ள வர அவங்க கிட்ட நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி, இது எல்லாமே நான் பார்த்த அந்த உருவம் என் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கலாம், இல்ல எதிர்காலத்துல நடக்கவிருக்கிறத கூட நான் கனவா கண்டிருக்கலாம். அதுலயும் குறிப்பா அந்த பெண் பாதி ரூபம் இருக்கு இல்லையா, அதோட எனக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. ஆனா இங்க கனவுதான். கனவுக்கும் நிகழ்வுக்கும் சம்பந்தம் இல்ல. நீ கொஞ்ச நாளா அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இருக்கிற, அப்பாவுக்கு பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு உன்னையே வருத்திக்கிட்டு அந்த தண்டனையை வேற ஏத்துக்கிட்டு இருக்கிற, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற, மனதளவுல அழுத்தத்துல இருக்கிற, அதனால உனக்கு இந்த கனவுகள் வந்திருக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை முடிக்கிற வரை அன்னம் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்ம அரசர் போட்ட உத்தரவு. சாப்பாடு தான் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கலாம், பழங்கள் சாப்பிடலாம். அடுத்து பார்த்தா அடுத்த நாள் காலையில தாமரைகளை பறிக்கிறதுக்காக நம்ம சதி கிளம்புற சமயம் வெளியில பார்த்தா அக்கா மருக 2 பேரும் நிறைய ஆட்களை வேலையாட்களை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பல்லக்க கூட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எதுவும் சொல்லக்கூடாது, இவங்களோட ஹெல்ப்னால தான் நீ போகணும் வரணும். இவங்க இல்லாம நீ தனியா காட்டுக்கு நடுவுல போயிட்டு வரது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அந்த அக்கா மருக ஸ்ட்ரிக்டா சொல்லிட, வேற வழி இல்லாம சதியும் அவங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. இத மேல மாடியில இருந்து நம்ம அப்பாரு பாக்குறாப்ல, பார்த்தாலும் பெருசார கண்டுக்கல. துணைக்கு ஆட்கள் போக கூடாது அப்படின்னு சொல்லல. அதே சமயம் இவர் சாப்பிடுறதுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க இவரோட பொண்டாட்டி. சாப்பிடலாமே அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல அரசவையில முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரி போயிட்டு வருவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு சாப்பாடு பறிக்கலாமே அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல அப்பயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த சாப்பாடை சாப்பிடறத தவிர்க்கிறார். தான் பொண்ணு சாப்பிடல இல்லையா, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல தான் சாப்பிட மாட்டேன்னு இருக்காப்ல. ரொம்ப சிறப்பான விஷயம் தானே. அம்புட்டு பாசம் பொண்ணு மேல. அந்த பக்கம் தாமரை மலர்களை தேடி நம்ம சரி அந்த பக்கம் போனாங்க இல்லையா காட்டுக்கு மத்தியில. அப்போ இவங்களோட நாட்டுக்குள்ள இருந்து நிறைய பேரு அகதிகள் மாதிரி வெளியில போறத பார்த்துட்டு, யார் நீங்க, எதுக்கா இப்படி அகதிகள் மாதிரி வெளியில போறீங்கன்னு விசாரிச்சா, நீங்க நம்ம அரசரோட பொண்ணு தானே, உங்க பேரு சதி தானே, வணக்கம் அப்படின்னு அந்த கூட்டத்துல ஒருத்தர் ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு, நாங்க வேற யாரும் இல்ல, நீங்க ஒரு சிவலிங்கத்தை எடுத்து அந்த விஷ்ணுவோட சிலைக்கு பக்கத்துல வச்சீங்களே, அந்த சிவலிங்கத்தை உங்ககிட்ட கொடுத்தாரே ஒரு சிற்பி, அந்த சிற்பியோட சொந்த பந்தம் நாங்க. எங்களை நாடு கடத்தி உத்தரவு போட்டுட்டாரு உங்க அப்பா. உங்களுக்கு தாமரை மலர்கள் மீது விஷ்ணுன்னு எழுதக்கூடிய 1,00,000 தடவை எழுதக்கூடிய தண்டனை, எங்களுக்கு நாடு கடத்தும் தண்டனை, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அந்த சிற்பிகள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சில மகளிர் மட்டும் இந்த பொண்ணை திட்டுறாங்க. ஒன்னாலதான் எல்லாமே, நீ பண்ண தப்புக்கு நாங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னு திட்ட இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. இருந்தாலும் அந்த பெரியவர் அந்த கூட்டத்தில் இருந்த லேடிஸ் எல்லாத்தையும் சத்தம் போட்டு விட்டு, இங்க பாருமா, நீயும் கஷ்டப்படுற நாங்களும் கஷ்டப்படுறோம், எங்க கஷ்டத்துக்கு விமோசனம் உண்டு. ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் போய் சேர வேண்டிய அந்த இமயமலையில அந்த சிவனோட அடியில நாங்க இப்போ உசுரோட இருக்கும் போதே போய் சேர போறோம். நாடு கடத்தப்பட்ட நாங்க கைலாய மலைக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறாங்க. போற வழியில உங்களுக்கு தாமரை மலர்கள் வேணும் தானே, இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெரிய குளத்துல நிறைய தாமரை மலர்கள் இருக்கு, லட்சக்கணக்கான மலர்கள் இருக்கு, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்ல ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க. மொத்த மலர்களும் மொத்தமா ஒரு இடத்துல கிடைக்க போகுதுன்னு நினைக்கிற அந்த சந்தோஷம். அதே சமயம் இவங்க நாடு கடத்தப்பட்டவங்க அங்க இருந்து போகும்போது ஒரு மாட்டு வண்டியில திரையில மூடி வச்சிருப்பாங்க. என்ன மூடி வச்சிருக்காங்கன்னு தெரியாமையே அது மேல இவங்களுக்கு ஒரு ஆர்வம். அதையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மூடி வச்சிருக்கிற அந்த திரை விலகுது. விலகுனதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை ரெடி பண்ணி கைலாய மலைக்கு எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. அந்த சிவலிங்கத்தால இவங்களுக்கு ஏற்பட்ட விஷயம், அந்த சிவனை முதல் முறையா இவங்க பார்த்ததுன்னு அத்தனையுமே இவங்களுக்கு ஞாபகம் வருது. சிவனோட சொரூபம் இவங்களோட அந்த நினைவுகள்ல வந்து போகுது. அதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. சிவ மேல இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கத்துல தன்னோட தகப்பருக்கு எந்த ஒரு அவமானத்தையும் பண்ணிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாதுங்கிற விஷயத்திலயும் அவங்க குறிக்கோளோட இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம சதியோட தகப்பனை தக்ஷனை காமிக்கிறாங்க. சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஏதோ ஒரு பெரிய சொற்பொழிவா ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு அப்படின்னா, புதுசா இந்த நாட்டுல ஒரு சட்டத்தை கொண்டு வராரு, ஒரு வழிபாட்டு முறையை கொண்டு வராரு. அதன்படி இனிமே இந்த நாட்டுல வழிபட தகுதியானவர்கள் 2 கடவுள் தானா, ஒன்னு விஷ்ணு, இன்னொன்னு பிரம்மதேவர். இவங்க 2 பேரை தவிர வேற எந்த கடவுளை கும்பிட்டாலும் அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஏதோ ஒரு பெரிய யாகத்தை நடத்த போறாராம். அந்த யாகத்துக்கு வர்றவங்க கண்டிப்பா இந்த 2 கடவுளை மட்டும்தான் கும்பிடணுமே தவிர மித்த கடவுள்களை கும்பிடக்கூடாது. அதுலயும் குறிப்பா அந்த அகோரிகளோட தெய்வமான சிவனை கும்பிடவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறார். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கிற சமயம் பின்னாடியே நம்ம நாரதர் அங்க வந்து சேராருங்க. நாரதரை பார்த்ததுமே, என்னையா இந்த ஏரியா பக்கம் வந்திருக்க, அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு
அப்படின்னு விசாரிக்கிறாப்ல நம்ம தர்ஷன். அவருக்கு என்ன சிறப்பா சந்தோஷமா இருக்கார். நான் தான் அப்படியே ஏதோ ஒரு மேட்டரை கேள்விப்பட்டு உங்ககிட்ட விசாரிக்கலாமேன்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. நாரதா, எங்க போனாலும் உன் கழகத்துல ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டு ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல ஒரு பிரச்சனையை போட்டு விட்டு அவங்க கஷ்டப்படுறத சண்டை போறத பார்த்து சந்தோஷப்படக்கூடியவன் நீ. எதுக்காக இந்த ஏரியா பக்கம் வந்திருக்கிற, என்ன மேட்டர்னு விசாரிச்சா, ஆமா நான் கேள்விப்பட்டேன் உன் பொண்ணு பக்கம் சிவனை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் குளறுபடி பண்ணிட்டே இருக்காங்களாமே, சிவனை கண்டாலே உனக்கு பிடிக்காது, அந்த மாதிரியான நீ பண்ண அந்த பிரம்மாண்டமான விஷ்ணு சிலைக்கு பக்கத்துல சிவலிங்கத்தை உன் பொண்ணு வச்சிட்டாலாமே அப்படி இப்படின்னு விசாரிக்கிறார். ஏத்தி விடுறார். தெரியுமியா, தெரியும். இங்க உன்னோட கலகத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குதுங்கிற மேட்டர் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீ நேரா கைலாய மலையில போய் அந்த சிவனை தான் பாப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால உங்ககிட்ட நான் எதுவும் பேசுறதுக்கு இல்ல. ஆனா ஒரு செய்தியை மட்டும் கொண்டு போய் அந்த ஆள் கிட்ட சேர்த்துரு. அவருக்கு எனக்கும் நடக்க போற இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது நானா தான் இருப்பேன் அப்படிங்கறத மட்டும் இன்னும் தெளிவா அந்த ஆளு காதுல விழுகிற மாதிரி பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லி அனுப்புறாப்ல. இவரும் அவ்வளவுதானே, சிறப்பா செய்தியை கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாரதர் வெளியில வந்தா, அதே சமயம் தாமரை மலர்களை முடிஞ்ச அளவு சேகரிச்சுட்டு அந்த பக்கத்துல இருந்து நம்ம சதிதேவி வர்றாங்க. அவங்கள பார்த்ததுமே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, என்னமா எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்க அப்படின்னு விசாரிச்சா, நாரதரா வர வேண்டும் வர வேண்டும் அப்படின்னா அவங்களும் ஒரு வணக்கத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஒண்ணு இல்லமா, ஏதோ கொஞ்சம் சின்னதா ஒரு வேலை, உங்க அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்க வந்தேன். அப்புறம் ஏதோ கேள்விப்பட்டேன் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தகராறாமே, எல்லாம் அந்த சிவனை வச்சுதான் நடக்குதாமே, என்ன சிவன் மேல அம்புட்டாரோமா அப்படின்னு விசாரிக்கிறாரு. இல்ல இல்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, ஏதோ அந்த வழிபாடு அப்பா மேல அந்த அவமானம் விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக சிற்பி கொடுத்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சேன், மித்தபடி எனக்கு ஒன்னும் பெருசா இல்லங்கிற மாதிரி பேசுறாங்க. இருந்தாலும் பொண்ணு நீயே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கத்தானே செய்யும். இருந்தாலும் என்னதான் அந்த சிவன் உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு சடமுடியோட அங்கே இங்கேயும் தெரிஞ்சாலும் கூட ஆள் கொஞ்சம் அம்சமா நல்லா தாங்க இருப்பாப்ல. அவரை நேர்ல பார்த்தது இல்ல, முதல் தடவை அவரை பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஆங்கர் மாதிரி இன்டர்வியூ. அவங்களும் கொஞ்சம் வெக்கத்துல லைட்டா சிரிக்க, அந்த சிரிப்பை பார்த்துட்டு இது போதும் இது போதும் இது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டு பாடிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல. அப்படியே ஆகாயத்துல அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்காரு. எங்க போறாரு, கைலாய மலைக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்படி நம்ம நாரதர் போய்கிட்டு இருக்கும்போது கைலாய மலையில நிறைய முனிவர்கள் தவ வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதெல்லாம் பார்த்ததும் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. எப்பேற்பட்டவரோட பொண்ணு அவ, யாரு, நம்ம சதி. அரண்மனையில ராஜ போக யோகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பொண்ணு எப்படி இந்த கல்லும் மண்ணும் முனிகளும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடத்துல வாழ போறாங்களோ, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டு இருக்காப்ல. ரெண்டு மூணு சாம்பல் மாதிரி ஒண்ணு அங்கே இங்கே வந்து இவரை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு. யாரா அது அப்படின்னு அப்படியே மனுஷன் லேண்ட் ஆகி கீழே பார்த்தா இதே கைலாய மலையில ரெண்டு காவலர்கள் அவங்க குறுக்கால புகுந்து எங்க பர்மிஷன் இல்லாம இந்த ஏரியா பக்கம் போக கூடாது அப்படி இப்படின்னு உரண்டலுக்குறாங்க நாரதரை. இவர் நாரதர் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். நீங்க எந்த ஏரியா பக்கம் வந்தாலும் கலகம் தானே, இந்த ஏரியா பக்கம் ஏன் வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா, பூ உலகத்துல ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்சு பார்த்தா ஆமா ஒரு முக்கியமான செய்தி இருக்கே, பெண்ணோட வாசமே படாத இந்த கைலாய மலையில ஒரு பெண் வர போறா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது இவங்களுக்கு ஷாக்கு. எது, ஒரு பொண்ணு வர போறாளா? ஆம்பளை பசங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற இடமையாது, தியானம் பண்ணக்கூடிய ஒரு இடமையாது, இந்த தியானம் பண்ணக்கூடிய புனிதமான இடத்துல முற்றும் துணிந்த இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணா கூடவே கூடாது. பொண்ணு வந்தா பின்னாடியே கெட்டதும் கூட வரும், பெண் புத்தி பின் புத்தி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் விறுவிறுன்னு அங்க நம்ம நந்தி வராரு. நந்தியை பார்த்தது இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையா, யாருன்னு தெரியும்ல, நாரதரை எப்படி நடுவுல நிப்பாட்டி வச்சு பேசிட்டு இருக்கீங்க, இவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க தாராளமா வரலாம், சிவனை பார்க்கலாம்னு கூட்டு போறார். சிவனும் நல்ல ஒரு தியானத்துல அப்படியே மூழ்கி கிடக்கார். அவரை பார்த்து நம்ம நாரதர் ஒரு வணக்கத்தை போட்டு நாராயண நாராயண அப்படின்னு சத்தம் போட சிவனும் முழிக்கிறாருங்க. ஒரு வழியா நாரதர் இப்போ கைலாய மலைக்கு வந்து நம்ம சிவனை பார்த்தாச்சு. சிவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன், பூலோகத்து பக்கம் போனேன், கீழே நம்ம தட்சனை பார்த்தேன், அவன் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சு விட்டான், என்ன நடந்தாலும் நடக்க போற இந்த யுத்தத்துல அவர் தான் ஜெயிக்க போறாரா, கொஞ்சம் இருமாப்போட தான் பேசிட்டு தெரியுறா அப்படின்னு அந்த மேட்டரை பேசுறாரு. சரியே சொல்லியாச்சு. இங்க பாருங்க, எனக்கும் அந்த ஆளுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல, என் மேல வெறுப்பு பாராட்டக்கூடியது அந்த தட்சன் மட்டும்தான். யார் ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பை காட்டுகிறாரோ அவருக்கே துன்பம் அதிகம். இதுல நான் யோசிக்கிறதுக்கோ நான் செய்யறதுக்கோ ஒண்ணுமே இல்லைன்னு சிம்பிளா மேட்டரை முடிச்சிடறாரு நம்ம சிவன். அது மட்டுமா, வர வழியில அவரோட பொண்ணு நம்ம சதியை பார்த்தேன், அட 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 என்ன அழகு என்ன அழகு, எம்புட்டு அம்சம் எம்புட்டு அம்சம் அப்படின்னு நல்லா அந்த பொண்ணோட அழகை பத்தி நல்லா ஏத்தி விட்டு பேசுறாரு. அதையெல்லாம் கேட்டு சிவனோட மனசு சஞ்சலப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதுக்கெல்லாம் நம்ம சிவன் அசுற மாதிரி ஏத்தரலங்க. அதை நோட் பண்ற நம்ம நாராயணர், அதெல்லாம் இருக்கட்டும், அந்த அம்மா கூப்பிட்டதும் டக்குன்னு நீங்க போனீங்களே, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல ஆசை இல்லையா, அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் சிவா சிவா சிவான்னு உங்க மேலதான் உசுரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு விடுறாரு. அப்பயும் நம்ம சிவன் சேச்ச
சேச்சே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அந்த பொண்ணுக்கு காட்சி கொடுத்ததற்கான காரணம் அவளுக்கு என் மேல இருந்த அந்த பக்தியே ஒழிய மனசார பக்தியோட என்ன கூப்பிட்டதுனால அந்த பக்தியின் காரணமா தான் நான் அங்க போனேனே ஒழிய அவளின் காரணமா நான் ஒண்ணு அங்க போகல அப்படின்னு எடுத்து சொல்றேன். ஆனா இதுக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம சிவனுக்காகவே பிறந்திருக்கா அப்படிங்கிற மேட்டரை கேள்விப்பட்டதும் நம்ம நந்தி குஷி ஆயிராப்ல. ஆஹா ஆஹா ஆஹா, சிறப்பு சிறப்பு, இந்த கைலாய மலையை எடுத்து நடத்த ஒரு ராணி வர போறாங்களா, ஒரு தேவி வர போறாங்களான்னு குஷி ஆயிராரு. அந்த பக்கம் நம்ம சிவனும் சொல்றாப்ல, எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்றது அந்த பையன் விஷ்ணு தானே அப்படிங்கிறார். நந்தி அப்ப குறுக்கிட்டு, ஆமா அதுல என்ன தப்பு, மகாவிஷ்ணுக்கு மகாலட்சுமி இருக்காங்க, பிரம்மதேவருக்கோ சரஸ்வதி தேவி இருக்காங்க, அவங்க எல்லாம் ஜோடியா இருக்க என் கடவுள் சிவனுக்கு மட்டும் ஒரு ஜோடி வேண்டாமா அப்படின்னு எடுத்து சொல்றாரு. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, இப்ப விஷ்ணு நம்ம சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு பயங்கர ஆர்வத்தோட ஈடுபாட்டோட அதற்கான வேலைகளை தான் நம்ம நாரதரை விட்டு இப்போ ஏதோ ஒரு சில பல சேட்டைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் இது எதுக்குமே நான் கட்டுப்பட்டவை இல்ல, நான் முற்றும் துறந்தவன், இது எதுவும் என் மனசை சஞ்சலப்படுத்தாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தியானத்துக்குள்ள போயிட்டாருங்க. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம நாரதரும் மத்தவங்களும் படுற பாடு இருக்க. அந்த பக்கம் நம்ம சதிதேவி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். எப்ப பார்த்தாலும் அந்த கைலாய மலை பக்கமே நின்னுக்கிட்டு இருக்காங்க. கண்ணை மூடுனா அந்த ரூபம் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. இவங்களோட பார்வை முழுக்க அந்த கைலாய மலைப்பக்கமே இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் தான் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கொய்யால தூங்குனா தானே உங்களை பத்தி அந்த கனவுகள் எல்லாம் எனக்கு வரும், இனிமே நான் தூங்கவே மாட்டேன், எங்க அப்பாருக்கு பிடிக்காத எந்த செயலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு தூக்கத்தை கைவிட போவதாக நம்ம சதிதேவி அறிவிக்கிறாங்க. அந்த மேட்டரை தன்னோட அக்கா கிட்ட சொல்ல அவங்களுக்கு ஷாக்கு. என்னமா சொல்றடி, சாப்பாடு தான் சாப்பிடக்கூடாது, ஆனா நீ பழங்களை கூட சாப்பிட மாட்டேங்கிற, தண்ணியை கூட குடிக்க மாட்டேங்கிற, இப்ப தூங்கவும் மாட்டேன்னு முடிவெடுத்திருக்கிறியே, உடம்பு என்னத்துக்காருது அப்படின்னு அட்வைஸ் போடுறாங்க. அதுக்குள்ள பார்த்தா மழை வர மாதிரி தெரியும். மழை வரதுக்குள்ள கொஞ்சம் தாமரை மலர்களை எடுத்துட்டு வர வேண்டிய வேலை இருக்கு, அதை போய் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு இவங்க போயிடுறாங்க. மழை பயங்கர ஜோரா புயல் மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மலைக்கு மத்தியில மலர்களை தேடி நம்ம தேவி புறப்பட்டு போறா. இந்த பக்கம் அக்கா மார்க ரெண்டு பேரும் இந்த நட்டு ராத்திரியில அதுவும் இந்த புயல் மலையில தங்கச்சி போய் கஷ்டப்படுறாளே, போனவ திரும்பி வருவாளா இல்ல புயல்ல மாட்டி செத்து போயிடுவாளா அப்படின்னு பயப்படுறாங்க. தான் தங்கச்சியை தேடி அவங்களே களத்துல இறங்குறாங்க. அப்பா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க யாகத்துல இருக்காங்க. அதனாலதான் இவங்களே களத்துல இறங்கி நம்ம தேவியை தேடி புறப்பட்டு போறாங்க இவங்களும். ஆனா அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா மலையில அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு அந்த புயல்ல சிக்கி சின்னாபின்னமாகி கடைசியில அவங்க அந்த காட்டை விட்டுட்டு வெளியில வராங்க. பார்த்தா ஒரு மரத்தடியில போய் நிக்கிறாங்க. அது ஒரு வில்வ மரம். மேல இருந்து வில்வ இலைகள் இவங்க மேல வந்து விழுகுது. வில்வ இலைய பார்த்தாலே இவங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது அந்த பழைய விஷயங்கள் எல்லாம், நம்ம சிவனை பத்தி வரக்கூடாது அப்படின்னு இவங்க ரொம்ப கங்கணம் கட்டிட்டு இருந்தா திரும்ப திரும்ப அந்த நினைப்பு தான் வந்து இவங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வில்வ இலைய தூக்கி எரிஞ்சிட்டு அந்த மரத்தையே தியாகம் பண்ணிட்டு அவங்க இன்னும் வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா அந்த கானகத்தை தாண்டி கைலாய மலைக்கு போகிற அந்த திசை பக்கம் வந்து நிக்கிறாங்க. என்னையா கொடுமை, எந்த பக்கம் போனாலும் நீதானா, என்னைக்கு நான் உன்னை முத பார்த்தனோ அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே இல்லாம போயிடுச்சு, எங்க அப்பா முகத்திலையும் சந்தோஷங்கிறதே இல்லாம போயிடுச்சு, இதுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டுட்டு அப்படியே அங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அதே சமயம் பின்னாடியே வந்து அந்த அக்கா மார்க தான் அவளை கைத்தாங்களா கூட்டு போய் அரண்மனையில படுக்க போறாங்க. ஆனா நாளாக 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 நம்ம தேவியோட உடம்பு ரொம்பவே நொந்து நூலாகிட்டே இருக்கு. நல்ல காய்ச்சல், ஏற்கனவே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கத்தை கை விட்டுறாங்க. இப்ப என்னடானா காய்ச்சல் வந்துருச்சு, கால்ல புண்ணு கையில புண்ணு அப்படின்னு ஏகப்பட்ட புண்கள். இப்படியே இருந்தா இவ செத்து போயிடுவான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அக்காமார்க பொத்தி பொத்தி தங்கச்சியா பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்க எந்திரிச்சதும் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேலை அப்படின்னு கேட்டா, ஒரு வழியா மலர்கள் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன், இதுக்கப்புறம் அந்த மலர்கள்ல விஷ்ணுவோட பேர் எழுதணும், அவ்வளவுதான், அப்பாவோட தண்டனை முடிஞ்சிடும், நான் எழுத போறேன், நீங்க எல்லாம் வெளியில போங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிட்டு இவங்க அந்த மலர்களின் மீது விஷ்ணுவோட நாமத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுதுறாங்க நாட்கணக்கா வார கணக்கா எழுதுறாங்க. அதுவும் சாப்பாடு தண்ணி இல்லாம எழுதிக்கிட்டே இருக்காங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, உள்ள அவ உசுரோட இருக்காளா அப்படிங்கிறது கூட தெரியல. முத அக்காமார்க கதவை தட்டி கூப்பிட்டு இருந்தாங்க, திறக்கல. பின்னாடியே அம்மா போய் கதவை தட்டி கூப்பிடுறாங்க, திறக்கல. இதுக்கப்புறம் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேதியை சொல்லி யாருக்கிட்ட, நம்ம அரசர்கிட்ட போய் சொல்றாங்க. அங்க பார்த்தா அரசரு பொதுமக்கள் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ வசந்த கால விழான்னு ஒண்ணு நடத்த போறாங்களா, இந்த வருஷம் நடத்தணும், அதுக்கு சேதி சொல்லுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இந்த வருஷம் வசந்த கால விழாவுக்கு தேதி சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டதா இருந்ததா, நம்ம சதிதேவிக்கு தான் கொடுக்கப்பட்டு இருந்தது. சோ அவங்க வந்து சொல்லும் போது நம்ம வசந்த கால விழாவை நடத்திக்கலாம்னு பேசிட்டு இருக்கும் போது அம்மா உள்ள வராங்க. அதுக்கு உங்க பொண்ணு உசுரோட இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து இந்த மாதிரி அவ தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம நாட்கணக்கா விடிய விடிய உட்கார்ந்து நீங்க கொடுத்த அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்படியே போனா அவ செத்துருவா, வந்து என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க, உங்க கால்ல வேணா விழுகிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்க, வேற வழி இல்லாம அவரே அப்படியே ஒரு செகண்ட் இறங்கி வந்து தண்டனையாவது இளவாவது பரவாயில்ல
அவங்கள பாத்துக்கலாம் வாயா அப்படின்னு கிளம்பிடுறாரு. விறுவிறுன்னு போறாரு. பொண்ணோட ரூம் எல்லாரும் கதவை தட்டினாங்க, திறக்கல. ஆனா அப்பா வந்து ஒரே தட்டுல மகளே கதவை திற அப்படின்னு சொல்றாரு. டப்புன்னு உள்ள இருந்து அப்பாவோட சொல்ல தட்டாத அப்பாவோட செல்ல பெண்ணான நம்ம சதி கதவை திறக்கிறாங்க. ஆனா எப்படி உடம்பு ஒல்லியா போய் நொந்து நூலா போனவங்களா இருக்காங்க. அப்பாவை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி அப்பா மகளை பார்த்து சந்தோஷப்படுறாரு. நல்ல வேலை சாகர உசுரோட தான் இருக்காங்கிற சந்தோஷம். என்ன பேச போறாரு அப்படின்னு ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அவருக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நம்ம தேவி சொல்றாங்க, அப்பா நீங்க கொடுத்த அந்த தண்டனையை நிறைவேற்றிட்டேன். 1,00,000 தாமரை மலர்களின் மீது நாராயணரோட நாமத்தை நான் எழுதிட்டேன். விஷ்ணு 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 சொல்லிட்டு அத்தனை தாமரை மலர்களிலும் அவரோட நாமத்தை நீங்க இட்ட கட்டளையின்படி எழுதி முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்ல அப்பாவுக்கு அம்புட்டு சந்தோஷங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, ஏ ரத்தம் எப்படி என்ன மாதிரியே இருக்கு. எவ்வளவு கஷ்டமான காலகட்டத்திலையும் தான் உசுறு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சவ இவ ஏ ரத்தம் தான் அப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பத்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ன்றாரு. இதையெல்லாம் கேட்ட அக்காமார்களும் அம்மாமார்களும் பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. சரி எழுந்தத ஒரு பார்வை பார்க்கலாமே சொல்லிட்டு அங்க இருந்த ஒரே ஒரு தாமரை மலரை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதுல விஷ்ணுவோட நாமத்துக்கு பதிலா சிவனோட நாமத்தை எழுதிருக்கு. நம்ம தேவி சிவனை நினைக்க கூடாது நினைச்சு விஷ்ணுவோட நாமத்துக்கு பதிலா சிவனோட நாமத்தை தெரியாதரமா எழுதி வச்சிருக்காங்க. இத பார்த்த அப்பனுக்கு எவ்வளவு கோவம் வரும். வெட்டி துண்டாக்கிடுவாரு தான் பொண்ண அப்படின்னு பார்த்தா அதே சமயம் இவங்களும் எப்படி இந்த நாமம் மாறுச்சு, நான் விஷ்ணுவோட நாமத்தை தான் எழுதுனேன், ஆனா எப்படி இது சிவநாமமா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா என்ன பண்ணுவாரோன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் அங்க நம்மளோட ரிஷி மகரிஷியும் வந்துடுறாரு, நம்ம நல்ல ரிஷியும் வந்துடுறாரு. எல்லாரும் முன்னாடி என்ன நடக்க போதோ கோவத்துல என்ன பண்ண போறாரோன்னு பாத்துக்கிட்டு இருந்தா தான் மகளோட தலையை ரொம்ப ஆசையா கோவி விட்டு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ கொஞ்சம் மன அழுத்தத்துல இருக்க, அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணமா அமைஞ்சிட்டேன், அதனாலதான் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல மகளே, தண்டனை நிறைவேற்றி ஆகிவிட்டது, இதெல்லாம் நீ பெருசா கண்டுக்காத, யாருக்கிட்டே இதை பத்தி பேசாத, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் அந்த அக்காமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மலர்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்த வேண்டிய அந்த வேலையை பாருங்க, என் மக சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு, அவளுக்கு ஏன் கையாலேயே சாப்பாட ஊட்டி விடணும் அப்படின்னு அநியாயத்துக்கு நல்லவரா பேசுறாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரியே தான் பொண்ணுக்கு தாங்கையால ஊட்டியும் விடுறாரு. ஊட்டி விட்டுட்டு நல்லா சாப்பிட வச்சு விட்டு அப்புறம் என்னமா வேணும், ஏதாவது வேணும்னா சிறப்பா செய்யலாம் சொல்லுமா அப்படின்னு கேட்க, இல்ல நிறைய மலர்களை பறிக்கிறன்ற பேர்ல நிறைய செடிகள் நான் துன்புறுத்திட்டேன், இன்னும் நிறைய மலர்களை நாம வளர்க்கணும், காடுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், வயல்வெளிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், தாவரங்களும் தோட்டமும் செழிப்பா இருக்கணும், அந்த வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு, அதை கொஞ்சம் நான் மேற்பார்வை பார்க்கணும் விருப்பப்படுறதா சொல்ல, அவ்வளவுதானே போய் சிறப்பா பண்ணு மகளே அப்படின்னு தான் மகளை அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கத்துல வில்லத்தனமா ஒரு பார்வை பாக்குறாருங்க. அந்த பார்வையை பாக்குற பொண்டாட்டி இந்த வில்லத்தனமான பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நடக்க போற இந்த யுத்தத்துல அந்த சிவனை சார்ந்தவங்க எல்லா பேரும் என் பொண்ணை எனக்கு எதிரான ஒரு ஆயுதமாவே மாத்திட்டாங்க, இப்படியே நான் கோவத்தோடய நடந்துகிட்டு இருந்தா என் பொண்ணை நான் இழந்துடுவேன், அதனாலதான் இப்படி உள்டாவா என் பொண்ணுக்கு விருப்பமான ஒரு நல்ல தகப்பனா நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்பதான் நாளை பின்ன என் பேச்சை என் பொண்ணு கேப்பா அப்படின்னு மனசுல கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில காட்டிக்காம அந்த மலர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில வீசி எறிய போறாங்க வேலையாட்கள். ஆனா அதுக்கு மத்தியில அங்க ஒருத்தர் வந்து அந்த மலர்களை தாங்கிட்ட கொடுக்கும்படி கண் கிட்ட கொடுக்கும்படி கேட்கிறார். யாரு அது அப்படின்னு நம்ம உத்து பார்த்தா அட நம்ம நந்தி தாங்க. அவரோட காது மாட்டோட காது இல்லையா, பெருசா இருக்கும், அதை மறைச்சுக்கிட்டு மனுஷ மாதிரி வந்து அந்த மலர்களை தாங்கிட்ட கொடுக்கும்படி கேட்கிறார். அதே சமயம் அங்க நம்ம சதி தேவி வந்துட தேவியை பார்த்த அடுத்த செகண்ட் தேவியே அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து வணங்குறார். சாட்சாத் அப்படியே தரையில படுத்துறார். யாருங்க நீங்க, எதுக்காக ஏன் கால்ல விழுறீங்க, வயசு வித்தியாசம் இல்லாம நான் சின்ன பொண்ணு இல்லையான்னு கேட்க, வயது வித்தியாசத்தை தாண்டி நீங்க எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா தான் இந்த வேலையாட்கள் கேட்பாங்க, இந்த மலர்களை என்கிட்டயே ஒப்படைச்சிருங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவ்வளவுதானே எடுத்துக்கங்கன்னு இந்த மலர்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க நம்ம தேவி. அதே சமயம் மேல இருந்து இத நம்ம அரசரும் கூடவே அந்த மகரிஷியும் பாக்குறாங்க, கீழ இருந்து நம்ம நல்ல ரிஷியும் பாக்குறாரு. மலர்களை வாங்கிட்டு நந்தி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மேல இருக்கிற நம்ம ராஜாவுக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருது வந்திருக்கிறது வேஷம் போட்டுட்டு வந்த நம்ம சிவனோட வாகனமான நந்தி தேவர் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுறார். சிவ வாகனத்துக்கு இங்க என்ன வேலைன்னு மேல அரசருக்கு பயங்கர கோவம். இது தெரியாம இந்த பக்கம் நல்லபடியா சிரிச்சு பேசி நந்தி தேவர் அங்க அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்பா அநியாயத்துக்கு கோவப்படுறத பார்த்து இவங்களுக்கு இப்பதாங்க பயம் வருது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, எதுக்கு அவர் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க. கீழே இருந்த அந்த நல்ல ரிஷி இருக்காப்ல அவர்கிட்ட போய் என்னதான் ஆச்சு கொஞ்சம் எடுத்து சொல்லியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவரு எனக்கு எதுக்கியா வம்பு அப்படின்னு ஒதுங்க பாக்குறாரு. இல்ல நீங்க சொல்லித்தான் ஆகணும், என் மீது ஆணை அப்படின்னு சொல்லி கேட்க, வந்தது வேற யாரும் இல்ல சிவனோட வாகனம் நந்தி தேவர் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆயிடுறாங்க. எங்க பார்த்தாலும் இந்த சிவனை வச்சே நமக்கு பிரச்சனை வருதுன்னு முழிக்கிறாங்க. ஆனா இவங்க மேல என்ன தப்பு, இந்த நந்திங்கிறவரை தடவை பாக்குறாங்க. ஆனா இவங்க அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல நந்தி ஏற்கனவே பழக்கப்பட்டவர் மாதிரியும் மலர்களை கேட்டதை இவ எடுத்து கொடுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசுறதை வச்சு சிவனின் பக்கம் தான் பொண்ணு சாயிற மாதிரி அவர் நினைக்கிறார். சந்தேகம் வேற ஒண்ணும் இல்ல, எல்லா அப்பாக்களுக்கும் பொண்ணுங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தேகம் தான் இப்போ நம்ம அரசரையும் ஆட்டுவிக்குது. இதுல நம்ம சதிக்கு இப்ப பெரிய பஞ்சாயத்து, இப்பதான் ஒரு பஞ்சாயத்து
முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா இப்போ இன்னொரு பஞ்சாயத்து வந்து நிக்குது. அந்த பக்கம் நம்ம நந்தி அந்த மலர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கைலாய மலையில சிவனை பார்த்து, சிவன் தியானத்துல இருப்பாப்ல, அவரை பார்த்து சிவனே சிவனே முழிங்க முழிங்க அப்படின்னு உசிப்பு விட்டு தியானத்துல இருந்து அவரை எழுப்பி விட்டு, பாருங்களேன் கீழே நான் புலகத்துக்கு போயிருந்தேன், பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கு போயிருந்தேன், நம்ம சதி தேவி உங்களையே நினைச்சு உருகிட்டு இருக்காங்க, உங்க நினைப்பிலேயே பாருங்களேன் 1,00,000 தாமரை மலர்கள்ல விஷ்ணுவோட நாமத்துக்கு பதிலா உங்க நாமத்தை எழுதி வச்சிருக்காங்க, எப்பேற்பட்ட பேரு, அதுவும் ஒரு வகையில தியானம் தானே அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க சிவன் காண்டாயிராரு. இந்த மாதிரியான ஒரு அற்பத்தனமான விஷயத்துக்கா தியானத்துல இருந்து என்ன நீ உசுப்புன, என் தியானத்தை தடுத்ததுக்கு காரணம் இந்த மலர்கள் தானா அப்படின்னு கேட்க நந்தி ஒரு மாதிரி ஆயிராங்க. முற்றும் துறந்தவனா நீ இருக்கணும், அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த கைலாயத்துல இடம் இருக்கும், உனக்கு ஏன் இந்த பூவுலகத்து ஆசைகள் எல்லாம் அப்படின்னு கேட்க நந்தி ஒரு மாதிரி ஆகி காலில் விழுந்து மன்னிச்சுக்கங்க ஐயா, ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன், தேவியோட கைப்பட்ட இந்த மலர்களை பார்த்ததும் என்னையுமே அறியாத ஏதோ ஒரு சந்தோஷம், உங்க பக்கத்துல வச்சு அந்த தேவியை நான் நினைச்சிட்டேன், என் தாய் மாதிரி நினைச்சிட்டேன், அதனாலதான் பாசத்துல ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர்களை எடுக்கிறார். இதை கொண்டு போய் எங்கேயாவது கொட்டிட்டு தியானத்தில் ஈடுபடும் சொல்லிட்டு நம்ம சிவன் அவராட்டுக்கு தியானத்துக்கு போயிட்டாரு. நந்தியும் வேற வழி இல்லாம அந்த மலர்களை கொண்டு வந்து பக்கத்திலேயே இருந்த ஒரு குளத்துல கொட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம சதிதேவி வேகமா போய் தான் அம்மா கிட்ட இந்த மாதிரி அந்த நந்தி தேவரை பத்தி எனக்கு தெரியாது, அவரை அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, ஆனா மலர்களை நான் கொடுத்ததுனால அப்பா என்ன சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்பா அப்புறம் பாத்துக்கிறாரு, பேசிக்கிறாரு. முறை யாகத்துல இருக்காப்ல, அக்காமார்கள் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டாங்க, நீ போய் யாகத்துல கலந்துக்கிட்டாதான் யாகம் பூர்த்தி அடையும், போய் அந்த யாகத்துக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு யாகத்திற்கான அந்த வேலையை பாக்குறாங்க. யாகத்துல விஷ்ணுவோட நாமத்தை சொல்லணும், அவங்களும் அழுதுகிட்டே விஷ்ணுவோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா விஷ்ணுவோட நாமத்தை சொல்லி முடிக்க அந்த யாகமும் கொஞ்சம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்பா இன்னும் கோவத்தோட தாங்க இருக்காப்ல, பொண்ணை திரும்பி பார்க்கவே இல்ல, பேசவே இல்ல. என்ன ஆகும் அடுத்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். நல்ல இன்ட்ரெஸ்டாக தான் போயிட்டு இருக்கு. இந்த அது எச்சனா கச்சனா, அவர் எச்ச மகாராஜாவுக்கே தெரியாது அவர் கும்பிடுற விஷ்ணு தான் இவ்வளோ சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சார், நல்லா இருக்கு. இது வந்து ஸ்லோவாக டேக் ஆஃப் ஆகுது, இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 300 சொச்சம் எபிசோடு அவசரமாக போக முடியாதுல்ல. நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்போ இவங்க கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும், கல்வியா செல்வமா வீரமானு. அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் விநாயகர் பிறந்து முருகர் பிறந்து அதுக்கப்புறம் அவங்க படத்துக்கு சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவர் தலையை வெட்டி அப்புறம் யானை தலையை வச்சு முருகர் கோவப்பட்டுக்கிட்டு பழனி மலைக்கு போய் பாப்பா அவர் மந்திரம் தெரியாதுன்னு யாரையும் சிறையில் வைப்பார் முருகன். சிவனோட இதுல அவ்வளவு இருக்கு. இனி அவங்க 2 பேரும் பிறக்கணும், சண்டை போடணும், போகணும், வளரணும், எவ்வளோ இதுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 3 எபிசோட் தான், ஆனால் ஏதோ 30 எபிசோட் கேட்ட மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.